எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போகிறார். சார் எனக்கு பார்வையே இல்லை, ஸ்தான பலத்தில் இல்லை, இருந்தாலும் 3ஆம் இடத்துக்கு போகிறாரு சார்னா பராக்கிரமஸ்தானத்துக்கு தான் போகிறார். ஆனால் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப நாளாக இவங்க கஷ்டப்பட்டு இருந்துப்பாங்க. ப்ரமோஷன் இல்லை சார், பக்கத்துலேயே ஒருத்தன் கால் ஆட்டி நிற்கிறான், அவனுக்கெல்லாம் கொடுக்குறாங்க, எனக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க சார், எனக்கு பணம் கூட இல்லை சார், இந்த ரெக்கக்னேஷன் அதெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி ஊர் விட்டு ஊர் போனவங்க, வெளி மாநிலம் வெளிநாடு போனவங்க திரும்பி வரலாம். பிரிந்த மனைவி சேர்ந்து வாழலாம். திருமண தடைப்பட்டவர்கள் இந்த திருமண தடையெல்லாம் போயிடும். குழந்தை பாக்கியம் இல்லைன்னவங்க ஐஓஎல்லையோ ஐவிஎஃப்லேயோ உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சார் நான் ஒரு சின்ன ஒரு ஃப்ளாட் வச்சுக்கிட்டு இருக்கேன் சார், ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் எனக்கு கிடைக்குமா சார்? கிடைக்கும். நான் ஒரு 2 வீலர் வச்சுக்கிட்டு இருக்கேன் சார், ஒரு கார் வாங்க முடியுமா? வெயில்லையும் மழையிலையும் நான் ரொம்ப நனைஞ்சிக்கிட்டே கஷ்டப்பட்டுக்கிட்டு போகிறேனே. ரிஷபராசிக்காரர்கள் அதுவும் எப்போ பார்த்தாலும் கோல்டு, காஃபு, சளி சம்பந்தமான பிரச்சனைகள் இருப்பாங்க. சின்ன திரையிலையும் பெரிய திரையிலையும் இருப்பவங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் இது அற்புதமான காலம். நிறைய வருமானங்கள் வரும். ப்ராப்பராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அந்த ப்ராப்பர் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு பின்னாடி வர்ற காலத்தில் ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தை உங்களுக்கு கொடுக்கும். குடும்பத்தில் மேன்மையை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த ரிஷபராசியில் குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணுறவங்க, பிள்ளைங்களுக்கு படிப்பு செலவு பண்ணுறவங்க, அவங்கள வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு எனக்கு பணம் கிடைக்குமா சார்? பேங்க் லோன் கிடைக்குமா? இல்லை நிறைய பேர்கிட்ட கைமாத்தா கேட்டிருக்கேன், அது மூலியமாக என் பிள்ளை அந்த கடனெல்லாம் அடைச்சி வேணாம் சார், இஎம்ஐ கட்ட முடியுமா? அவன் எங்கேயாவது பிரச்சனையில் மாட்டிக்குவானா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க, இஎம்ஐ கிடைக்கும். அதே மாதிரி நீங்களே அந்த கடனை வாங்கி நீங்கள் அனுப்பலாம். அதே மாதிரி படிக்கிற பிள்ளைங்களுக்கு எஜுகேஷன் நல்லா பண்ணி கொடுங்க. அவங்க கேட்குற காலேஜு, அவங்க கேட்குற அந்த குரூப்பு, மெடிசன்லேயே கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன். எனக்கு ஆன் மெரிட்டில் இந்த காலேஜில் போகும்போது ஒரு 25% கட்ட சொல்கிறாங்க சார் அப்படின்னா ஒரு 25% கட்டுங்களேன், அதுக்கான பணம் வசதியெல்லாம் உங்களுக்கு வரும். கணவன் மனைவி ரொம்ப ஒற்றுமையாக இருக்கக்கூடிய காலமாக இருக்கும். சப்போஸ் வெளிநாடோ வெளி மாநிலமோ இத்தனை நாள் என் மனைவி குழந்தைங்கள விட்டுட்டு போனேன் சார், இப்போ நான் கூட்டிகிட்டு போகிறது எனக்கு விசா கிடைக்குமா? கிடைக்கும். அதே மாதிரி எனக்கு அமெரிக்காவில் இருந்து யூஎஸில் இருந்து வெளிநாட்டுக்கு வேறு எங்கேனா போகலாமா? வெளியே மாநிலம் போகலாமா? இந்தியாவுக்கு நான் திரும்பி வந்துட்டோம்னா இந்தியாவுக்கு திரும்பி வர்றதை கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. அதே நேரத்தில் வெளியே வேறு நாட்டுக்கு எங்கேயாவது நீங்கள் அங்கேருந்து போகிற மாதிரி இருந்ததுன்னா போயிட்டு வாங்க. எது எப்படி இருந்தாலும் பொருளாதார வசதிகள் கூடும், உடல் ஆரோக்கியம் வரும், திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையும், சந்ததிகள் வம்ச விருத்தி உண்டாகும். மொத்தத்தில் குரு பயிற்சி சுபத்தை தரும். ரிஷபராசி நேயர்களுக்கு சுப பலன்கள் அப்படி இருந்தாலும் இன்னும் குரு பயிற்சியால் அவங்களுக்கு நிறைய பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான கோவில் ஸ்தலம்? ரிஷபராசிக்கு ஒரு அருமையான பரிகாரம் சொல்கிறேன். அதுலேயும் நிறைய நவகிரக கோவில்களில் இவங்களுக்கு கஞ்சனூர் அப்படிங்கிற கோவிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா முதல்ல செல்வம் சேரும். ஒரு மனிதனுடைய அடிப்படை வாழ்க்கையில் என்னங்க வேணும்? சந்தோஷமாக வாழணும்னா கொஞ்சம் பணம் வேணும். பணம் இருந்தால் கொஞ்சம் வீடு வாங்குவாங்க, ஒரு கார் வாங்குவாங்க, ஒரு நல்ல ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டு ஒரு குழந்தை குட்டிங்களை பெற்றுக்கிட்டு சந்தோஷமாக வாழ்வாங்க. இதுதான் மனிதனுடைய இயல்பு. கஞ்சனூர் இவங்களுக்கு கிள்ளி கொடுக்க மாட்டான், அள்ளி கொடுப்பான். அதுலேயும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு முடிஞ்சால் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுங்கள். என்னால் முடியல அப்படின்னா ஸ்வர்ண தீபம் ஏற்றுங்க. சார் தங்கம் வைக்கிற விலைக்கு ஸ்வர்ண தீபம்லாம் ஏற்ற முடியுமா சார்? என்ன சார் பரிகாரம் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய சொர்ணம் சேரப்போகுதே, அப்போ சொர்ண தீபம் ஏற்றலாம். அதுக்கு என்ன பண்ணணும்? சொர்ண தீபம்னா சாஸ்திரங்கள் எப்போவுமே ரகசியமானது, எளிமையானது. அதனால் இந்த பசும் சாணம் இருக்குது இல்லைங்களா, அதை உருண்டை பண்ணிவிட்டு நடுவில் குழி போட்டு அதில் நெய் ஊற்றி தீபம் போட்டிங்கன்னா அதுதான் சொர்ண தீபம். தங்கத்தில் கொடுக்குற தீபத்தில் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் இதில் கிடைக்கும். ஆகவே ரிஷபராசிக்காரர்கள் உத்தியோக உயர்வு, வருமானம், மன நிம்மதி, ஆரோக்கியம், திருமண வாழ்க்கையில் சந்தோஷம், குழந்தை பாக்கியம் அப்படின்னு
சுப பலன்களை அடுக்கிக்கிட்டே போகணும், சுபத்தை நிறைய சொல்லணும், அது குழந்தைகளுக்கும் நல்லதாக தரணும் அப்படின்னா நான் சொன்ன கஞ்சனூர் போயிட்டு வாங்க, அற்புத பலன் கை மேலே கிடைக்கும். வாழ்க பலமுடன். ஆல் த பெஸ்ட். துரியோதன செல்வாக்கு மிக்க ஒரு அரசன், மகா சக்தி மிக்க ஒரு மன்னன். அந்த மன்னன் வந்து செல்வாக்கினை எல்லாம் இழந்து தன்னுடன் இருந்தவர்களெல்லாம் துறந்து தனித்து நிற்க வேண்டிய காலம் எப்பொழுது ஏற்படுகிறது என்றால் அவனுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு சஞ்சரிக்கின்ற போது. இப்போ 3ஆம் இட குரு சஞ்சாரமும் சாதகமானது இல்லை. இப்போது இந்த ஒரே ஒரு புள்ளியை மட்டும் வச்சுக்கிட்டு யாரும் பயந்துடக்கூடாது என்பதை நான் தெளிவுபடுத்திட்டு வரேன். எப்படிங்க, 4 குரு சஞ்சரிக்கும் போது எதிர்மறையான பலன், 3 சஞ்சரிக்கின்ற போது எதிர்மறையான பலன். அதே நேரத்தில் ரிஷபராசினருக்கு 11ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு வர்றார். அப்போது பொதுவாக இவங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பெரிய ஒரு அரண் ஒன்று இருக்குது அவங்களுக்கு, பாதுகாப்பு அரண் சனி ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு. தொழில் ரீதியாகவும் வியாபார ரீதியாகவும் பாதுகாப்பு அரண் இருக்குது. இப்போ 3ஆம் இடத்தில் போகும்போது என்னென்னா, இந்த தனித்து நிற்பது என்பது எப்படின்னா, தன்னைத்தானே உருவாக்கி கொள்வதற்காக, தன்னை முன்னேற்றிக் கொள்வதற்காக எல்லாவற்றையும் நீக்கிட்டு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் சரி வேண்டாம், இல்லை குடும்பமாக கொஞ்சம் ஒதுக்கி வை, இப்போ வருமானம் முக்கியம், இப்படி ஓடிக்கிட்டு இருப்பாங்க, ஓட ஆரம்பிப்பாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மிக அற்புதமான ஒரு விஷயம், இந்த காலகட்டத்தில் தான் ரிஷபராசினருக்கு திருமண யோகம் வருகிறது. 3ஆம் இடம் சஞ்சார நிலைக்கு பாதகமான இடம். அவர் 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, சப்தமஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ குரு பார்வை வந்துடுச்சுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த குரு பார்வை ரிஷபராசினருக்கு மே மாதம் 28ஆம் தேதிக்கு பிறகு வருகிறது. 9ஆம் இடம் புரியுங்களா, பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு. சொந்தமாக ஒரு வீட்டில் பால் காய்ச்ச முடியும், ஒரு இடம் வாங்க முடியும், வீடு வாங்க முடியும், வீடு கட்டி அந்த வீட்டில் குடி போக முடியும். அதே போல் செல்வாக்கு அந்தஸ்து, ஒரு விஐபியாக மாறக்கூடிய, இல்லை விஐபிகளோடு பயணிக்கக்கூடிய, அவருடைய ஆதரவு கிடைத்திடக்கூடிய, ஒரு தலைமை பொறுப்பு கிடைத்திடக்கூடிய நிலையெல்லாம் பாக்கியஸ்தானத்தை பார்க்கின்ற போது குரு ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ லாபஸ்தானத்தையும் குரு பார்க்குறார். அப்போது ஒரு தொழில் செஞ்சுட்டே வரீங்க, எதிர்பார்த்த லாபம் கிடைக்கல, முடங்கி போய் கிடக்கு. 11ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது அந்த தொழில் அபிவிருத்தி ஆகும், பணப்புழக்கம் அதிகரிக்கும். முக்கியம் பணப்புழக்கம் அதிகரிக்கும். எல்லாவற்றையும் விட 2 சூட்சமமான விஷயம் சொல்லிடுறேன். 7ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது திருமணம் ஆகாதவர்களுக்கு நடக்கும். 11ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது திருமண வாழ்க்கையில் முறிவு ஏற்பட்டவர்களுக்கும், வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கும், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, மறுமணம் நடந்திடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். 11ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது சரிங்களா, சுபிட்சமான நேரம்தான். சஞ்சார நிலை தான் எதிர்மறையாக இருக்கிறது. பார்க்கின்ற 3 இடங்களுமே அவர்களுக்கு சாதகமான பலன்களை வழங்குவதாக இருக்கிறது. செல்வாக்கு அந்தஸ்து எல்லாமே கிடைக்கும், ஒரு நல்ல பேர் கிடைச்சிடும். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் முயற்சி ஸ்தானத்திற்கு குரு வருகிறார், 3ஆம் வீட்டிற்கு குரு வருகிறார். இவ்வளோ நாள் எவ்வளவு முயன்றும் முடிக்க முடியாத விஷயங்கள், தலையால் தண்ணி குடிச்சும் முடிக்க முடியாத விஷயங்கள் இப்போ அவங்க முடிப்பாங்க. இப்போ போன தடவை இருந்த குரு அவங்களுக்கு நிறைய பணங்காசு கொடுத்துருந்துருக்கும். சில விஷயங்கள் அவங்களால செய்து முடிக்க முடியாமல் லாக் ஆகியிருந்திருப்பாங்க. அப்போ இருந்த பணத்தை வச்சு நான் டவுன் பேமெண்ட் பண்ணி ஒரு ஃப்ளாட்டை புக் பண்ணிட்டேங்க, ஆனால் இப்போ என்னால் பணம் கட்டி முடிக்க முடியல, என்னால் இன்டீரியர் பண்ண முடியல, ஃபர்னிச்சர் வாங்க முடியல, இந்த மாதிரி ஒரு சில முட்டுக்கட்டைகளில் நான் நிற்கிறேன் அப்படின்னா, இந்த குரு பயிற்சி அதை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான போதுமான வருவாயை அவங்களுக்கு கொடுக்கும். இதில் கூடுதலாக அவங்கள பொறுத்த அளவுக்கு குருவோடைய பார்வைக்கும் பலன் உண்டு. அதன்படி 3, 5, 7 இந்த இடங்களில் குருவோடைய பார்வை அப்படிங்கிறது எப்போதுமே எல்லா ராசினருக்குமே குருவோடைய பார்வையினால் சுபிட்சம்ங்கிறது தனி சப்ஜெக்ட். அது அப்போ இந்த ரிஷபராசிக்குரிய முயற்சி ஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம், பார்ட்னர்ஷிப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய எல்லா ஸ்தானங்களுமே வலுப்பெறுது. அவங்க ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போவதற்கான வாய்ப்பை குருவோடைய பார்வையுமே கொடுக்குது. இதில் கூடுதலாக அவங்க என்ன செய்து கொள்ளலாம் அப்படின்னா, அவங்களுடைய இப்போ நான் சொல்கிறது எண்கணித ரீதியான பரிகாரம், அவங்களுடைய பேரை சரிபார்த்து கொள்ளலாம். சரிபார்த்து அவங்க திருத்தம் பண்ணி கொண்டார்கள் என்றால் இன்னும் நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். இவர்கள் செல்ல வேண்டிய ஆலயம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பொதுவாக இவர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிர கஷேத்திரங்கள்னு சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கம் போன்ற ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரணும். அல்லது உப்புளியப்பன் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது, ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அங்கே உப்பு தான் கொட்டுவாங்க அங்கே இவருக்கு, பெருமாளுக்கு அதுதான் பிரசாதமாகவே எடுத்துக்குவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான பவர்ஃபுல்லான ஸ்தலங்களுக்கு அவங்க சென்று
ரிஷபராசிக்காரர்கள் வந்து முதல்ல நட்பை வந்து முதன்மையாக எடுக்கிற மாதிரி இந்த தடவை இருக்கும். நண்பர்கள்னால எனக்கு நன்மை நடக்குது, நண்பர்கள்னால தான் நான் எல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நிறைய விஷயங்கள் வந்து முயற்சிகள் பண்ணுவாங்க. நான் இதை பண்ணட்டா அதை பண்ணட்டான்னு சொல்லிட்டு நிறைய முயற்சிகள் பண்ண அந்த முயற்சிகள் வெற்றி பெறதுக்கு கொஞ்சம் தடைகளாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால நிறைய அவமானங்களே சந்திக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதனால் முயற்சிகள் பண்ணுவதை கொஞ்சம் கவனமாக பண்ணணும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேச்சு வார்த்தைகள் எல்லாமே பணம் சார்ந்த விஷயமும் பிஸ்னஸ் சார்ந்த விஷயத்தையும் தான் அதிகமாக பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதனால் இவங்க வந்து நைட்டு தூங்குறது, தூக்கத்தின் அளவு குறையும். உடம்புல ஏதாச்சும் அரிப்பு மாதிரி ஏதாச்சும் பூச்சிக்கடி அந்த மாதிரி ஏதாச்சும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த ரிஷபராசிக்காரர்கள் எதுவும் முயற்சி பண்ணுங்கள், ஆனால் பிஸ்னஸை முழுமையாக தொடங்காதீங்க அப்படிங்கிறது. முயற்சியாக எடுங்க, முழுமையாக பிஸ்னஸ் தொடங்க வேண்டாம் அப்படிங்கிறது இருக்கலாம். அதே மாதிரி நண்பர்கள் யாராச்சும் ஒருத்தர் உடம்பு முடியாமல் போகிற தன்மையில் இருக்கும். அதே சமயம் வந்து படிப்பில் உயர்ந்தவர்களாகவும் நல்லா முதன்மைத்தன்மை வாய்ந்தவர்களாகவும் இருப்பாங்க அப்படிங்கிறதும் இருக்குது. ரிஷபராசி நேயர்களுக்கான பரிகாரம் அப்படின்னா என்ன சொல்லலாம்? ரிஷபராசிக்காரர்களுக்குள்ள பரிகாரம் வந்து மீனாட்சி வழிபாடு எடுத்துக்கொள்வது சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடும் எடுத்துக்கிறது நல்லா இருக்கும். மீனாட்சி ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு வந்து மீனாட்சிக்கு வந்து மீனாட்சி கோயிலுக்கு போகலாம். இல்லாட்டா மீனாட்சி ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அந்த ஃபோட்டோவை வந்து வெள்ளிக்கிழமை விளக்கேற்றி அவளுக்கு ஊதுவத்தி பூக்கள் வந்து எக்ஸ்ட்ரா போட்டு அவளை நினச்சிக்கிட்டு வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுடைய முயற்சிகளிலும் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு பவர், ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு ஆணாக இருந்தாலும் உங்கள் சொல்லை கேட்கக்கூடிய தன்மையுடையவர்களாக மாறுவாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். கிருஷ்ணர் வழிபாடு என்னென்னா சில விஷயங்கள் இளம் குழந்தைங்களுக்கு காதல் விஷயத்தில் இதாகிறது, வயதானவர்களுக்கு வந்து இமோஷனலாக ரொம்ப வீக் ஆகிக்கிட்டு இடம் சார்ந்த விஷயங்கள் எஃபெக்ட் ஆகுது. இதெல்லாம் இந்த கிருஷ்ணர் வழிபாடில் உங்களுக்கு சரியாகும்.